வணக்கம். நான் வழக்கறிஞர் நயினார் பேசுகிறேன், பாளையங்கோட்டை. நம்ம தியாகராஜ நகர் பகுதியில் உள்ள புதிய நேரு நகர் அதில் உள்ள எக்ஸ்டென்ஷன், அதாவது ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு 30 அடிக்கு ஒரு கிலோமீல் ரோடு. அந்த ரோட்டை முகப்பு பகுதியில், அதாவது மக்கள் புஷ்பலதா ஸ்கூலை நோக்கி போகக்கூடிய அந்த முகப்பு பகுதியில் ஒரு தனிநபர் ஆக்கிரமித்து ரோட்டில் பாதி ஆக்கிரமித்து வேலையை போட்டிருக்காரு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது சம்மந்தமாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், போலீஸ்லேயும் கொடுத்துருந்தோம். நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் மேலப்பாளையம் முனிசிபாலிட்டி அவர்கிட்டையும் நம்ம கொடுத்துருந்தோம். அவர் என்ன கைட்லைன் என்ன டைரக்ஷன் கொடுத்தாருன்னா, நீங்கள் ஏஇ சூரியகுமாரை பாருங்கள், அவர் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுப்பாருன்னு சொன்னாங்க. நாங்களும் சூரியகுமாரை பார்த்து அவர்கிட்ட அந்த சொன்னோம். ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்த அந்த ஏஇ சூரியகுமார் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. சும்மா அந்த வேலி போட்டதை ஒரு பப்ளிக் ரோட்டில், ஒரு பப்ளிக் பாத்வேயில் போட்ட ஒரு ரோட்டை அப்படியே தெரியுது, அப்பேரண்டாக தெரியுது. ஆனால் அது எதையுமே கண்டுக்கிடாமல், சார் இது இந்த ரோடு சரண்டர் ஆகலை, அதனால் அவங்க வந்து யார் லேஅவுட் போட்டாங்களோ அவங்க அந்த பத்திரம் போட்டிருப்பாங்க, அதை நாங்கள் அவங்க டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏங்க, இந்த புதிய நேரு நகரில் இருக்க இந்த லேஅவுட்டில் மொத்தம் 34 பிளாட்டு தான். இந்த 34 பிளாட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த 30 அடி ரோடு தான் 34 பேருடைய பத்திரத்துலேயே இருக்குது, தென்வடல் ரோடு. இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து அந்த முகப்பில் வந்து பூங்கா இடத்தையும், மாநகராட்சி பூங்காவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தையும், அந்த ரோட்டில் உள்ள பாதி இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இவன் அதிகாரிகளெல்லாம் சமாளிச்சிருக்கணும். அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஏதோ கூட அவன் கவனிச்சுருந்தான் அவன் இதை செஞ்சுருக்கணும். இது நல்லா தெரியுது. ஏன்னா ஆக்ஷனே இல்லை. போலீஸும் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களும் இந்த சூரியகுமார் எயும் வந்து பார்த்துட்டு அளந்து பார்த்துட்டு, நாளைக்கு நான் அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன் சார், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்தராக ஆக்ஷன் இது பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி 2-3 நாள் ஆகுது. மக்கள் போக முடியல. நாங்கள் இது சம்மந்தமாக சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம், எல்லா பக்கமும் அனுப்பியிருக்கோம். ஆனால் ஒரு ரோட்டை வந்து ஒருத்தன் எடுத்து கொடுக்குறான்னா இது அதாவது பப்ளிக் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் படி தப்பு, அது குற்றம். ஆனால் அதுக்கு இந்த அதிகாரிகள் தான் உடனே இருக்காங்க. அந்த இடத்த அந்த சர்வே நம்பர் 1041 1A 1Bன்னு ரோட்டை 1Aன்னு சப்டிஷன் செஞ்ச டவுன் சர்வேர் யார்? அப்புறம் பூங்காவை 1B, ஒரு பூங்கா இடத்த வந்து 1Bன்னு சப்டிஷன் பண்ண அந்த டவுன் சர்வேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த டவுன் சர்வேரை மேலே எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளே தள்ளணும். ஏன்னா ஒரு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையை ஒரு நபருக்கு அவன் வந்து அளந்து இடத்த பார்த்தானா பார்க்கலான்னு தெரியல, அளந்து இந்த மாதிரி போட்டிருக்கான். ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்து நம்ம அதிகாரின்னே நினைக்கக்கூடாது. பொதுமக்கள் வந்து இதை வந்து கண்டிக்கணும், வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இங்கே ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், டீசெண்டாக இருக்கிறாங்க, இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம எந்த இடத்துனாலும் ஆட்டே போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சில குரூப் அலையுது. அது வந்து ரியல் எஸ்டேட் மாஃபியாஸ் தான். அது ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த அடுத்த இடத்த ஆட்டே போடுறதெல்லாம் இன்னும் நிற்கலை. என்ன தான் இவங்க டிஜிட்டல் மயம் கொண்டு வந்தாலும் இன்னும் அது ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு சப்டிவிஷன் பண்ண அதிகாரி யார்? டவுன் சர்வேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இடத்த வந்து அளந்து பார்த்த அந்த பத்திரம் போட்ட அந்த நபர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். வேலி போட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நபர், அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாமே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதில் தலையிட்டு பொதுமக்கள் பாதிக்கிற வகையில் ஒருத்தன் போட்ட அந்த இதை வந்து எடுக்கணும். அப்போ தான் பைபாசம் மறித்து ஒருத்தன் போட்டுருவானே. இல்லைன்னா பப்ளிக் ரோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோட்டை மறித்து ஒருத்தன் இது என்னுடைய இடம், இது முன்னாடி என்னுடைய இடம்னு பிளாட்டு போட்டுருவானே. ஸோ இது என்னன்னே தெரியல. அதனால் அரசு அதிகாரி மேலே, டவுன் சர்வேயர் மேலேயும், அதுக்கு வந்து பிளானிங்க்கு வந்து ஆர்டர் கொடுத்த அந்த மாநகராட்சி அதிகாரிகள், அது யாராக இருந்தாலும், ஏஐயாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எனக்கு என்னென்னா இந்த ஏஐ மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏஐ வந்து எதையுமே செய்யலை. ஸ்பாட்டில் வந்து பார்க்கணும். இன்ஆக்ஷன் தான், ஆட்சி தான் மாறி இருக்கவளையும் இவங்களுடைய அதிகாரிகளுடைய அந்த இது மாறவே இல்லை. அவங்க இன்னும் செயல்படாமல் தான் இருக்கிறாங்க.
இதை வந்து கண்டித்து கண்டிப்பாக ஒரு போராட்டம் நடத்தணும். அதனால் அதிகாரிகள் உடனடியாக இதை வந்து இந்த ஆக்கிரமிப்பை எடுத்து பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் வழிவகை செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த அதிகாரிகள் மேலே நாங்கள் வந்து புகார் நம்ம மனு கொடுத்து உயர்நீதிமன்றத்தில் அந்த அதிகாரிகள் மேலே நாங்கள் கேஸை போடுவோம். கண்டிப்பாக அவங்கள எல்லாத்தையும் கோர்ட்டு நீதியின் முன்னே நிப்பாட்டணும். ஒரு பப்ளிக் ரோட்டை ஒருத்தன் எடுக்கான்னா அதை தட்டியை கொண்ட அதிகாரிகள் ஏன் மௌனமாக இருக்கான்? விஓஓ, தாசில்தார், இவங்கெல்லாம் ஏன் வந்து இவங்க நாலேஜ் போயிருக்காதா இந்த வீடியோ? ஏன் இவங்கெல்லாம் மௌனமாக இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சம்திங் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த ஆக்ஷனுக்கு வந்து இந்த ஆக்கிரமிப்பு ஆகிறதுக்கு நீங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். போராட்டத்துக்கு வரணும். போராட்டம் மட்டும்தான் இங்கே நடக்கும். இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். புதிய நேரு நகர் விரிவாக்கம் கீழத்தெருவில் வந்து கிளமேல் ரோடு 30 அடி ரோடு, அதை வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அடைச்சிட்டான். ஒரு ஆட்டோ கூட போக முடியாது. பெரிய டாரஸ் வண்டி வரக்கூடிய அந்த பகுதி இப்போ வந்து அடைச்சி ஒரு ஆட்டோ வர்ற அளவு கூட எங்களுக்கு இடம் இல்லை. இப்போ ரோடு நடுவில் வர போஸ்ட் வேறு இருக்குது, கரண்ட்டுக்கு போஸ்ட் வேறு இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் தாண்டி தான் வரணும். ஸோ அதனால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், பாளையங்கோட்டை தாசில்தார், இந்த வீடியோ வந்து உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாக்க இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டோம். பொதுமக்கள், இது பொதுமக்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு தனிநபருக்காக இப்போ ஒரு 34 ஒரு லேஅவுட்டில் உள்ள மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பாதிக்கிற வகையில் அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்க. ரோடுன்னு எப்படி தெரியாமல் இருக்கும்? வரைபடத்தில் ரோடு எப்படி தெரியாமல் இருக்கும்? 30 அடி ரோடு சரண்டர் பண்ணலை, அதனால பத்திரம் போட்டிருப்பான்னு ஏஇ சொல்கிறான்னா அப்போ அவனுக்கு என்ன, அவன் எப்படி இந்த இடத்துல அவன் பத்திரம் போட்டவனுக்கு அவனுக்குள்ள தொடர்பு, இதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக. அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் தப்பு பண்ண அனைத்து அரசு அதிகாரிகள் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே எஃப்ஐஆரை பதிவு பண்ணி அவங்கள உள்ளே தள்ளணும். அப்போ தான் வந்து அடுத்து பயப்படுவாங்க. இல்லைன்னா திருநெல்வேலியில் உள்ள எல்லாரோட்டையுமே இவனை வந்து இது வந்து எங்களை பாதிப்பட்ட ரோடுன்னு சொல்லி எல்லாரோட்டையும் அடைச்சிருவான். இப்போ ஏஇ சொல்கிற மாதிரி நான் சரண்டரால் இந்த லேஅவுட்டில் உள்ள ரோடு சரண்டர் ஆகலை அப்படின்னா இந்த ரோட்டை ஃபுல்லாக எவனாவது பட்டா போட்டு வீடை கட்டினான்னா அப்போ அந்த வீட்டில் இருக்கவன் எங்கே போவான்? அப்போ ஏஇ சூரியகுமாரோடைய இந்த இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தகுதியான ஆள் கிடையாது. நான் சொல்கிறேன் சார், நான் அட்வொகேட், நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம். அவர் வந்து அங்கங்கே நின்று தனித்தனியாக நின்று பேசினார் வழியே, தனியாக போய் பேசினா யார்கிட்ட பேசினாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ அவர் மேலே சந்தேகமாக இருக்கனால ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்ன கேட்டுக்கிறோன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த பட்டா கொடுத்ததை ரத்து பண்ணணும். 1A 1Bன்னு சப்டிவிஷன் பண்ண அந்த டவுன் சர்வேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதை கண்டுக்கிடாமல் அதை ரோடுங்கிறத பார்க்காம பட்டா கொடுத்த அந்த அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.